ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லிட்டில் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகான ஒரு வீடியோ ஃப்ரம் என்எஸ்கே தங்கமாளிகை செங்கல்பட்டுலேருந்து பார்க்க போகிறோம். பெஸ்ட்டான வெயிட்டில். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நிறைய பேருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து டியூ டு மெடிசன்ஸ் அண்ட் சில இஷ்யூஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அல்சர் ஒரு டங்கில் அந்த நாக்கு பொண்ணு மாதிரி. ஸோ அதனால நான் என்னால் பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஓரளவுக்கு ஓகே 80% வரைக்குமே க்யூர் ஆகிடுச்சு. ஐம் ரெக்கவரிங் வெல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அதை பற்றி விசாரிச்சிருந்தீங்க. ஐம் குட். அண்ட் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜுவல்லரி காட்ட போகிறேன். ஏன்னா 8 கிராமுக்கு 4 கிராமுக்கு 8 கிராமுக்கெல்லாம் தாலி செயின் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ பார்வையாக நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே முகப்பு டிசைன்லாம் பார்க்கும்போது நான் கூட 12 கிராம் இருக்கும், மினிமமாவது 12 கிராம் இருக்கும், 16 12 அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரியலாகவே இந்த சைஸிங் வந்து நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா இதே சைஸிங் நீங்கள் பார்க்கலாம். அழகாக 8 கிராமில் முகப்பு, அது சென்டரில் மட்டும் இல்லைங்க, மேலே கீழேயும் 2 பால்ஸ் கொடுத்து அழகாக சென்டரில் முகப்பு வச்சு வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான 1 பவுன் தாலிக்கொடி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு லைட் வெயிட்டில் ஒரு தாலிக்கொடி போடணும், ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப சிம்பிளாக நான் வேர் பண்ணிக்கணும், இல்லை எனக்கு வந்து நான் தாலிக்கொடின்றது இட்ஸ் மை ட்ரீம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் தாலிக்கொடி போடணுன்றதே ரொம்ப ஒரு பெரிய ட்ரீம். அந்த மாதிரி இப்போ விலைவாசி ஏறிடுச்சு, கோல்டு விலை ஏறிடுச்சு. ரொம்ப பட்ஜெட்டில் பார்க்குறீங்களா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எவ்வளோ பவுண்டில் வேணால் நீங்கள் வாங்கி போடலாம் கண்டிப்பாக. ஏன்னா 8 கிராம் அப்படின்றது 8 கிராமில் தாலிக்கொடி போடுவாங்களா, கட் ஆகிடுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ் தான். பட் 8 கிராமுக்கு நல்லா பார்வையாக கொண்டு வந்திருக்காங்க. 8 கிராம் மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் 8, 12, 16, 20, 24, 32, 40ன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியுமே காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், டேரெக்டாக விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ காமிக்கிறது வந்து 12 கிராம் கொடி. அண்ட் ஒரு வீடியோ முடியும் போதும் சில டிசைன்ஸை பர்சனலாக எனக்கு பிடிச்ச சில டிசைன்ஸை நான் கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்காக மற்ற டிசைன்ஸ் நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை இதை விட இன்னொரு டிசைன் வந்து நல்லா இல்லையா, இதுதான் பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்லாம் கிடையாது. சும்மா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் ஹெவியாக நல்லா பிடிச்சிருக்கு, ஐ மீன் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூமே இங்கே சொல்லுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஐடியாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ரெகுலராகவே அப்கமிங் வீடியோஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அண்டு 16 கிராமில் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். முகப்பு செயின் இதில் உருவம் இல்லாமையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. மகாலட்சுமி டிசைன், மயில் டிசைன், அன்னம் டிசைன், யானை டிசைன், தேர் டிசைனு, மீனாட்சி அம்மன் டிசைனு, சங்கு டிசைன், தாமரைப்பூ டிசைனு, எல்லா வெரைட்டிஸ்லையுமே வச்சுருக்காங்க. அதுலேயும் உருவம் இல்லாமல் வரக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஆன்டிக் டச், அது மாதிரி கொஞ்சம் பிளாக் ஆன்டிக், ராயல் ஆன்டிக் டச்சும் இருக்குது, நார்மல் ஆன்டிக்கும் இருக்குது, கேஸ்டிங்லேயும் இருக்குது, டர்க்கி முகப்புலேயும் இருக்குது, பிளெயின் கேஸ்டிங்கும் இருக்குது, பிளெயின் பால்ஸும் இருக்குது, ஸ்டோன் வச்சதும் இருக்குது, டர்க்கியில் ஸ்டோன் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. 16லேருந்து 20 கிராம்ஸ் வரைக்கும். இப்போது நல்ல பட்ஜெட்குள்ளே நான் வந்து ஒரு ஜுவல்லரி வாங்கினோம். அட் த சேம் டைம் அந்த முகப்பு செயின் வந்து பார்க்குறதுக்கு யாரும் வந்து ரொம்ப சின்னதாக நூல் மாதிரி இருக்கே, ரொம்ப தின்னாக இருக்கே அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கணும், நல்லா அழகாக தெரியணும்னா என்னோட சின்ன சஜஷன் வந்து மினிமம் ஒரு 20 to 24 கிராம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து செயினோட திக்னஸும் நல்லாயிருக்கும், முகப்புமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் வந்து 2-3 வெரைட்டியில் நான் வந்து எனக்கு முகப்புலாம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் 1 பவுண்டில் வந்து வரக்கூடிய செயின் டிசைன் அண்ட் 24 கிராம்ஸில் வரக்கூடிய டிசைன் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து நல்லா திக்காக போட்டால் தான் பிடிக்கும், தின்னாலாம் போட்டால் கற்றுவாங்க, அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட பர்சனலாகவே நிறைய பேர் இன்ஸ்டாலலாம் பிங்க் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, நான்லாம் வந்து சிஸ் 20 பவுண்டில் போட சொல்கிறாங்க சிஸ், 22 பவுண்டில் போட சொல்கிறாங்க சிஸ். உண்மையாகவே இந்த மெசேஜ் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா நம்மக்கிட்ட யாராவது விளையாடுறாங்களான்னு. ஆனால் அவங்க வந்து என்ன ஷாப்பு, என்ன மாதிரி ஷாப்லாம் இருக்குது, டிசைன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஒரு 4-5 ஷாப் ரெக்கமெண்ட் பண்ணேன். அதில் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். அதில் அவங்க வந்து 2 to 24 செவரனில் வாங்கி அதை வந்து அவங்க வேர் பண்ணி அவங்க பூஜை எல்லாம் பண்ணுவாங்களே, அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணாங்க. நான் சீரியஸாக ஷாக்கே ஆகிட்டேன்.
உண்மையாக விளையாடல ஸோ அந்த மாதிரியும் ஹெவி வெயிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க இப்போ சில பேர் வந்து ஐடியில் செக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக போடுவாங்க. அட் த சேம் டைம் அது யூனிக்காக அழகாக தெரியணும். ஸோ அவங்களாம் வந்து 16 to 20 கிராம்ஸ் வந்து டெஃபினட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் 8 கிராம்ஸும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபேன்சியாக லைட் வெயிட்டடாக போடுறதுக்கு. ஸோ அதே மாதிரி 24 கிராம்ஸும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இல்லை எனக்கு செயினும் திக்காக வேணும், முகப்பும் நல்லா பெருசாக வேணும், ஆனால் எனக்கு ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே வேணும்னா உங்களோட சாய்ஸ் வந்து 32 கிராம்ஸாக இருக்கும். 32 கிராம்ஸையும் நான் காமிக்கிறேன். ஆனால் இந்த 20 கிராம்ஸ் இந்த பேட்டர்ன் காமிக்கிறேன் இல்லையா, இப்போது இது வந்து 16 to 20 வரும் அப்ராக்ஸ். சூப்பராக இருந்தது. இது வந்து மினிமம் ஒரு லைக் 28 அந்த மாதிரி சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கான அந்த பார்வை வந்து 28 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. 28 கிராம்ஸ் முகப்பு செயின் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்வை வந்து 16 to 20 அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரே பார்க்கலாம். இது எல்லாமே 3 பவுன் கொடி, சூப்பராக இருக்கும். 3 பவுன் கொடி எல்லாமே முகப்பு செயினும் நல்லாயிருக்கும், முகப்பும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 2 முகப்பு வந்து ரொம்ப பார்வையாக இருந்தது. அடுத்த 2 முகப்பு வந்து ஏன் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா, அது வந்து இந்த ஸ்னேக் செயின் சொல்லுவாங்க இல்லையா, கெட்டி மாடல். கரூர் கொடி வந்து எவ்வளோ திக்காக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமோ, ஸ்னேக் செயின் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த செயின்ஸ் வந்து உங்களுக்கு தின்னாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் எல்லாமே 3 பவுன் வருது. இதில் டர்க்கி, டிஃப்னி மாடல், ஸ்டோன் வச்ச மாடல், 3 ஸ்டோன், பிளெயின் கோல்டுலேயே வந்து உங்களுக்கு அந்த லாங்காக வரக்கூடிய முகப்பு ப்ளஸ் 2 பால்ஸ், இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்டார், அது திரும்பினா கூட இன்னொரு ஸ்டார் தெரியும். அது வந்து உங்களுக்கு 3 பவுண்டில் தான் வருது. இது வந்து 38 to 40. நான் 2 முகப்பு காட்டுறேன். இது ரெண்டுமே வந்து 38 கிராம்ஸ் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து 40 கிராம்ஸ் ஒன்று இருக்குது. இது 2 மட்டும்தான் உங்களுக்கு வந்து 5 பவுன் உள்ளே வருது. செயின் வந்து செம்ம திக்காக இருக்கும், செயினும் திக்காக இருக்கும், முகப்பும் நல்லாயிருக்கும். மற்றது எல்லாமே சூப்பரான 2 பவுன் தாலிக்கொடி டிசைன், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. 2 பவுனில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா முகப்புக்கு நல்ல பார்வையை கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த 3 பவுன் 4 பவுனில் எதிர்பார்க்குற செயின் திக்னஸை 2 பவுனில் எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த 3 பவுன் 4 பவுனில் எதிர்பார்க்குற அந்த முகப்புடைய பார்வை 2 பவுனில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் அந்த செயினோட திக்னஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3, 4ல் போகணும். இல்லை எனக்கு முகப்பு மட்டும் பார்வையாக இருந்தால் போகிறோன்னா நீங்கள் வந்து 1, 2ல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு எல்லாமே நல்லா பார்வையாக இருக்கணும், கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 4, 5 பவுனில் போகலாம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன ஐடியாஸு. இப்போ நான் ஃபைனலாக காட்ட போகிறது 5 பவுனில் வரக்கூடிய முகப்பு செயின். அதில் எலிஃபண்ட் மாடல் அந்த கான்செப்டில் ஒரு 4-5 டிசைன்ஸ் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே கம்ப்ளீட் நியூ அரைவலுங்க. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பொறுமையாக செக் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ரோடியம் ஃபினிஷிங், எனாமல் ஒர்க்கு, இது எல்லாமே நியூ லான்ச். டர்க்கி மாடல் எல்லாமே 5/7 வருது. கேஸ்டிங்கில் வரக்கூடிய முகப்பு இது வந்து பக்கா உங்களுக்கு நல்ல லைஃப்பில் நீங்கள் அடி அடிக்கலாம் அதை யூஸ் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு அந்த மாடல்ஸ் இதெல்லாமே கூட கேஸ்டிங்லேயே ஸ்டோன் வச்சு வருது. எலிஃபண்ட் முகப்பு 3 விதமான வெரைட்டிஸ் வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே நியூ லான்ச் தான். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே பார்வையாக வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக ஷோரூம் விசிட் பண்ணிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்.